கேட்க வேண்டிய இடத்துல முறையா பார்த்து கேட்கணும், தட்ட வேண்டிய இடத்துல முறையா பார்த்து தட்டணும். உங்களை பத்தி விவரம் தெரிஞ்சிருந்தாங்க கூட ஊரறிய உலகறிய உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. முறையோட ஒருத்தன் தட்டுனா, முறை இல்லாமல் ஒருத்தன் தட்டுனா, முறையோட தட்டினதுனால என்ன ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு, முறை தவறு தட்டினதுனால என்ன ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு, முறையோட தட்டினதுனால பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. முறை தவறு தட்டினதுனால என்ன நினைச்சு வந்தியோ உன் உடம்பெல்லாம் பெண் குறியிலாக போகட்டும் சொல்லி சாபத்தை இந்திரனாகப்பட்டவன் வாங்கினான். அப்போ முறையோட தட்டினதுனால பொற்கை பாண்டியன் அப்படின்னு அவருக்கு சிறப்பு கிடைச்சிச்சு. முறை தவறு தட்டினதுனால இந்திரனுக்கு சாபம் கிடைச்சது. ஆனா நீங்க ஈரேழு உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பத்தி என்ன விவரம் கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நாரண விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை அந்த வல்வி என்பான் சீரணி சோழ நாட்டில் திருமலந்து வாழ்வான் காரண கொடையன் கம்பன் தமிழினால் கவிதை செய்தானே. இது ராமாயண உருவாக காரணம் நீங்க. ஆனா என்ன இடத்துல என்ன கேட்கணும் நினைக்கிறீங்க? ஏராளமாக கேளுங்க, தாராளமா பதில் சொல்றேன். அப்படிப்பட்ட ஆளு கிடையாது சாமி. நீங்க கேட்கிற கேள்விக்கு தெரிஞ்சவரை பதில் சொல்றேன், தெரியாத இடம் தாங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்கணும் கேளுங்க பாப்போம். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குளிட்டாலும் உண்பது அமிர்தமாகவே முப்பழமோடு பாலன்ன முகங்கெடுத்துட்டு வாராகி நப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. அன்பு பேச்சு, அரியத்துறை பேச்சு, நீதித்துறை பேச்சு, செய்தித்துறை பேச்சு, மேடை பேச்சு, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, ஆங்கார பேச்சு, ஆணவ பேச்சு, மண்டக்கண பேச்சுன்னு எத்தனை வகையான பேச்சுகள் இருந்தாலும் சிறப்பான ஒரு பேச்சு உன்னிடம் இருந்தாலும் கொஞ்சம் ஆணவமான பேச்சு இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி நினைக்கிறீங்க? ஏன் தெரியுங்களா? கேட்ட கேள்விக்கு தகுந்தார் பதில் இப்பதான் சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி முறையோட ஒருத்தந்தனா முறையில்லாமல் ஒருத்தடடா அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லங்க. என்ன கேக்குறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி பதில். தாமி எனக்கு தெரிந்தவரை சொல்றேன், தெரியாததை உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வேலை முடியுது. இது ஏன் அங்கே இப்படி சுத்தி தலையை துறிய? இந்த விஷயமே எனக்கு பிடிக்காதுங்க. என்ன விஷயம் தெரியுங்களா? கேட்டதுன்னா கேட்டேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், அவ்வளவுதான் பதில். அதை விட்டுட்டு ஆக்கினேன், அரைச்சேன், அடிச்சேன், சாப்பிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் பதில் கிடையாது. அது என்ன நீங்க கேட்டவனே பதில் வந்து இப்படிதான் சொல்லணுமா? அப்படின்னு முறை தடுமாறி தட்டினதுனால என்ன நடந்துச்சு? நீங்க இந்திரனுக்கு சாபம் கிடைச்சது. இந்திரன் ஏன் முறை தடுமாறி தட்டினா? அகலிய மேல ஆசை வச்சா. அகலிய மேல ஆசை வச்சான்ல. இந்திர அகலியோட கணவன் யாரு? அகலியோட கணவன் இருந்தாரு. கணவன் இருக்கும் பொழுது அவன் நினைச்ச அகலிய மேல ஆசைப்படணும், அகலியை எப்படியாவது அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னவா மாறி வரேன். அங்கிருந்து தன் அகலியோட கணவன் போல தன்னை உரு மாற்றிக்கொண்டு அப்படியே வர்றான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வரும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு சேவல் கூவும் போது கூவ சத்தம் கேட்டு அகலியோட கணவர் வீட்டை விட்டு வெளியில போறார். கௌதம ரிஷி வீட்டை விட்டு வெளியில போறாரு. ஏன்னா காலையில் எழுந்த விடு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிர்ச்சி பாருங்க இறைவனை வணங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வெளியில போறாரு. அப்படி போகும் பொழுது பாருங்க மரங்கள்லாம் உறங்கி கொண்டிருக்கிறது. என்ன மரமெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு போறாரு. அப்ப போகும் பொழுது ஆற்றில் போய் குளிக்க போகும்போது ஆற்றோட நீரும் உறங்குகிறது. அவருக்கு தெரியுது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது. இன்னும் விடியலையே, இன்னும் பிரம்மமுகூர்த்தம் ஆகலை. ஆனா சேவல் கூவியதே என்ன காரணம்? ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கப்படுகிறதுன்னு அங்கிருந்து திரும்பி வருகிறார். அந்த சமயம் பார்த்து தேவேந்திரன் என்ன பண்ற, கௌதம ரிஷி மாதிரி தன்னோட உருவை மாற்றிக்கொண்டு கதவை தட்டினான். உடனே அகலி என்ன நினைச்சா? தன்னோட கணவன் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சாலா இல்லையா? யாரோட தவறு? அகலியோட தவறு தானே. இப்பதானே புருஷன் வீட்டுல இருந்து வெளியில போற, அதுக்குள்ளேயே புருஷன் வந்துட்டான். நீ நினைக்கிற கணவன் திரும்பி வரக்கூடாது, அவன் நினைக்க கூடாதா? மனைவி நினைக்கணும். இப்பதானே வீட்டை விட்டு வெளியில போனாரு, அதுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சாவ அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன் தெரியுங்களா? திறந்து பார்க்கும்போது தன்னோட கணவன் தானே நின்றாரு. சந்தேகமா நினைக்கணும். ஏன்னா உடனே வெளியில போனவர் உள்ள வரல. தினசரி நம்ம வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் போவாரு, இவ்வளவு தொலைவிலே நீராடி விட்டு மீறகு வருவதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆகும். ஆனா இன்று விரைவாகவே வீட்டுக்குள்ள வர்றாருன்னு பெண் புத்தி பின் புத்தி மாறி அன்னைக்கு பெண்ணோட புத்தி பின் புத்தியாக இருந்தது. உடனே கதவை திறந்து பார்த்தா தன் கணவர் கௌதம ரிஷி வெளியில நின்னாரு. அப்படியே பார்த்தோன்னே பாத பூஜை செய்தால், பாத பூஜை செய்யும் பொழுது அவளுக்கு தெரியல. அப்படியே வீட்டுக்குள்ள அழைத்து உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலே உண்மையான கௌதம ரிஷி வீட்டுக்கு வந்தார். பார்க்கும் பொழுது கௌதம ரிஷி வந்த அந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டு உள்ளே இருந்து வெளியிலே எப்படி போன பூனையாக உருவம் எடுத்து தேவேந்திரன் வெளியில போன. பார்த்தாரு கௌதம ரிஷி வந்திருப்பவன் தேவேந்திரன் உருமாறி உள்ளே வந்துட்டா. நீ எதற்கு ஆசைப்பட்டு வந்தாயோ உன் உடம்பெல்லாம் 1000 யோனிகளை போட்டும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தாரு. யாருக்கு? இந்திரனுக்கு. தேவேந்திரனுக்கு பூனையாக இருந்தவனுக்கு சாபத்தை கொடுத்தாரு. பொம்பளை தானே நீ? யாரை பார்த்து கேட்குறியா?
கௌதம ரிஷி மனையாள் பொம்பளைதானே நீங்க சாட நீங்க சாட பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பேசுறேன். பொம்பளை பிள்ளை சாட பேசினா நீங்க தாங்க நான் மாட்டீங்க. பேசுற சாட இல்லம்மா. யாருக்கு சாபம் கொடுத்தாரு? தேவேந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு. ஆமா. அப்ப அவருக்கு சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து யாருக்கு சாபம் கொடுக்கணும்? அகலி. அவ பொம்பளை தானே? பெண்ணுதான். பொம்பளை தானே? பெண்ணுதான். உனக்கு அறிவு இல்ல? யாருக்கு அறிவு இல்ல? அகலிக்கு. நான் அறிவு இருந்து நீங்க சொல்றீங்களா, அறிவு இல்லாம நீங்க சொல்றீங்களா? அவளுக்கு இல்ல தானே? யாருக்கு இல்ல? அகலிக்கு. யாரு சொன்னா அப்படி? இல்லாம இருந்தா தானே புருஷனுக்கும் அடுத்தவனுக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்தா. அது எப்படி தன்னோட கணவன் மாதிரி தானே உருவம் மாதிரி தானே வர்றான். இருந்தாலும் தெரிஞ்சிடணுமா புருஷன் யாரு அடுத்தவன் யாரு அப்படின்னு தெரிகிற தன்மையோட இல்லாம கல்லு மாதிரி அடுத்தவனு தெரியாம புருஷன் தெரியாம கல்லு மாதிரி இருந்தியே நீ கல்லாய் கடவாய் அப்படிங்கிற சாபத்தை அகலிக்கு கொடுத்தாள் மனையாளுக்கு. அதனால கல்லா போயிட்டா, அப்படியே கல்லானால். இருவருக்குமே சாபமோசம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு நடந்தது. அதுலதான் எங்க நடந்தது? யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன? திரேதா, உபாபரி, கலியுகம் சொல்லக்கூடிய கிரேதாயுகத்தில் நடந்த விஷயம், ஹரிச்சந்திரன், திரேதாயுகத்தில் நடந்த விஷயம், ராமாயணம், துவாபரயுகத்தில் நடந்த விஷயம், மகாபாரதம், இப்ப கலியுகத்தில் நடந்த விஷயம், கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிய கிடையாது. உங்க சொந்த புராணம். இப்ப சொந்த புராணம். ஆமாமா, கலியுக மக்களோட சொந்த அது புராணம். உங்க ஒரு சொந்த புராணம். இப்ப இதிகாசம் என்பது எத்தனை? இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன் அப்புறம் கேளுங்க. என்ன சொந்த புராணம் அப்படின்றீங்க? நீங்க பூலோகவாசி தானே? பூலோகவாசி தான். உங்களோட குலக்கடவுள் என்ன? முருகப்பெருமான். கந்த புராணம் தானே இது? கந்த புராணம் முருகப்பெருமானோட புராணம் தானே? கலியுகம். அப்ப உங்களுக்கு எல்லாம் சொந்த புராணம் தானே இது? எங்களுக்கு முருகப்பெருமான் குலக்கடவுள். முருகப்பெருமானுக்கு சொந்தம்னா உங்களுக்கு சொந்தமா இல்லையா? எங்களுக்கு சொந்தம் தான். அது காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். கலியுகத்துல பிறந்த அத்தனை மக்களுக்குமே சொந்த புராணம் தான் அது. கந்த புராணம் கலியுக மக்களோட சொந்த புராணம், உங்களுக்கு சொந்த புராணம் தான். அழகா ஒண்ணு சொன்னீங்க. அகலியை சாபம் கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு? தன்னோட கணவன் தெரியாம அடுத்தவனை இருந்ததுனால கல்லாக கிடவாய் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு. கௌதம மகரிஷி சாபத்தை கொடுத்தவனைய அவன் என்ன நினைச்சா, தன்னோட கணவன் இப்படி சாபம் கொடுத்துட்டு அந்த சாப உபசனம் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? ஒருவனுக்கு ஒருத்தியாக யாரு வாழ்றாங்களோ அவங்கள் பாதம் பட்டா கல்லாக இருந்தபடி மறுபடியும் பெண்ணாக மாறிடுவாங்க. மச்சா, கூர்மா, வராகா, வாமனா, நரசிம்மா, பலராமா, பரசுராமா, ராமா, கண்ணா, கல்கின்னு சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் பாட்டன் பரந்தாமன் ராமன் அவதாரம் எடுப்பார். அந்த ராமன் அவதாரத்திலே கானகத்தை நோக்கி வருவார். அவர் வரும் பொழுது அவருடைய பாதம் படும். பாதம் பட்ட பிறகு உனக்கு சாபவசனம் நடைபெறும் அப்படின்னு அகலிக்கு சாப விமர்சனம் பெற்றது. நீங்களும் பொம்பளையா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்களும் ஆம்பளை தானே? இல்லையே, யார் சொன்னது? நீங்க உங்களை போய் நான் சொல்லுவேன். நீங்க எனக்கு மருமைய மாதிரி இல்லம்மா, நான் வந்து உங்களுக்கு மாமியா வேணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. என்ன விஷயங்க? ஆண்மகனே இல்ல, மருமகன். முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை. எப்படி பாருங்க, ஓரறிவு புல்லு பூண்டுக்கு, ஆமா, புல்களுக்கு மரஞ்செடிகளுக்கு ஓரறிவு, ஈரறிவு ஊர்வன அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்களுக்கு ஈரறிவு, மூவறிவு நீர்வாழ்வனுக்கு மூவறிவு, நான்காவது அறிவு பறவைகளுக்கு, பறவை இனத்திற்கு, ஐந்தாவது அறிவு மிருகங்களுக்கு, ஆறாவது அறிவுங்கிறது மனிதனுக்கு, உங்களை மாதிரி மானிடர்களுக்கு, ஏழாவது அறிவு எங்களை மாதிரி ரிஷிமார்களுக்கு, எட்டாவது அறிவு தெய்வத்திற்கு அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்புறம் வந்து நான் மனுஷனானு கேட்டா அது தவறு தானே. உங்களை போய் நான் சொல்லுவேனா? உங்களை போய் நான் தவறா சொல்லுவேனா? விஷயத்துக்கு வாங்க. அன்னைக்கு பெண்ணிலே சிறப்பு நிறைய இருந்த. அப்ப சலந்தரனாகப்பட்டவன் யாரு? தன்னோட அசுரனாக இருந்தாலும் பார்வதி மேல ஆசைப்பட்டான். பார்வதி மேல ஆசைப்படுறான இவன் அழைக்க முடியுமா? ஏன்னா சலந்தரனை யாருனாலும் அழைக்க முடியாது. அப்ப பார்வதி தேவி சலந்தரனுக்கு என்ன வேணும்? தாய் வேணும். பெத்த தாய் மேலேயே ஆசைப்படுறான இவனை கொல்லணுமா கொல்லக்கூடாதா? சாமி உங்களே சொல்லல, நான் கதையதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு? அவரை அழிப்பதற்காக போறார். அப்ப அழிக்க முடியுமா? அழிக்க முடியல. என்ன காரணம்? ஜலந்தரனை எதுனாலும் அழிக்க முடியல அப்படின்னு பார்த்தார். அப்பதான் மகாவிஷ்ணுண்டையே சிவபெருமான் கேட்கிறார், என்ன காரணம்? அப்ப சலந்தரனோட மனைவி யாரு? பிருந்தை என்பவள். இந்த பிருந்தையாகப்பட்டவள் மகாவிஷ்ணுவோட பத்தியாக இருந்தாள். என்ன காரணம் அப்படின்னா, மகாவிஷ்ணுவையும் அணிதினமும் வணங்கிக்கிட்டே இருந்ததுனால அங்கே ஜலந்தரனை சிவபெருமான் கொல்ல முடியல. அப்பதான் பார்த்தார், இவனை கொல்லணும்னா என்ன பண்ணலாம்? அப்ப ஜலந்தரன் மாதிரி உருவை எடுத்து எங்கே போனாரு? மகாவிஷ்ணு பிருந்தை வீட்டு போனார். அங்கே பிருந்தை வீட்டுக்கு போனவனையே அங்கே பூசறையில இருந்தா. கர்ணனோட தேரோட்டியாக இருந்தவன் சல்லியன். அப்ப நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாதுங்கிற குந்தி தேவி கேட்டுக்கிட்டா வரத்தை வாங்கினா குந்தி. அப்ப ஒரு முறைக்கு மேல் நாகாசுரத்தை பிரயோகிக்கும் பொழுது அவன் சல்லியனாகப்பட்ட தேரோட்டி என்ன சொன்ன? அர்ஜுனோட மார்புக்கு குறிவை அப்படின்னு சொன்ன. ஆனா கேட்காம அர்ஜுனோட நெற்றிக்கு குறி வைத்து தலையை சிதறடிப்பேன் என்று கர்ணன் என்ன பண்ண? நெற்றிக்கு குறி வச்சான்.
நாகாஸ்திரை பிரயோகித்தான். அப்ப நாகாஸ்திரம் நோக்கி வருகிறது. வில்லுல சிறந்த விஜயன் அர்ஜுனன். ஆனா அவனாலே ஒண்ணும் பண்ண முடியல. அவன் சொன்னா அப்பவே கர்ணனாகப்பட்ட நிராயுதபாணியா இருக்கான இந்த நேரத்துல நான் எப்படி கண்ணா கொல்ல முடியும்? இல்லம்மா, அந்த விஷயம் வேற. நேராக நாகாஸ்திரம் வருகிறது. ஆனா அர்ஜுனால ஒண்ணும் செய்ய முடியல. அப்பதான் கிருஷ்ணனோட உதவி நாடுனா. கண்ணா, கிருஷ்ணா, நாகாஸ்திரம் என்னை நோக்கி வருகிறது, ஆனால் என்னால் ஒன்றும் இயலவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணன் தனது வலது கால் கட்டவரனால அந்த தேரை ஒரு அழுத்த ஒரு அடிக்கு கீழே இறங்கியது. தேர் தலைக்கு வைத்தது தலப்பாவோட போயிடுச்சு. தலப்பாக எடுத்து சென்றது. அதனாலதான் தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிடுச்சு அப்படின்னு இருந்தது. கர்ணன் தப்பா மரணம். அங்கே சல்லியன் தேரோட்டியாக இருந்த சல்லியன், கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்த சல்லியன் நான் சொன்னதை கேட்கல அப்படின்னு தேரை விட்டு இறங்கி போனான். தேராகப்பட்டது சகதியிலே மாட்டியது ஒரு சக்கரம். இறங்கி எடுக்க சொன்னதுக்கு எடுக்காம சல்லியன் வெளிக்கிளம்பி போன. என்னோட பணி வந்து தேரோட்டுவது மட்டும்தான், தேரோட சக்கரத்தை நிமிர்த்து எடுப்பதில்ல அப்படின்னு ஆயுதத்தை வைத்த பிறகு தேரோட சக்கரத்தை நிமிர்க்க உயர்ந்தான். அப்பொழுது கீதை உபதேசம் கர்ணனுக்கு மட்டுமல்ல, இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல கர்ணனுக்கும் உபதேசார். ஆனா ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்டார். என்ன கர்ணன் கேட்டா, அது கண்ணா, என்னோட அங்கீகாரம் எனக்கு கிடைக்காதா? எனக்கான இந்த வித்தைக்கான எனக்கான சக்திக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்காதா கண்ணா? கடைசி வரையும் நான் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு. அப்பதான் கிருஷ்ணர் சொன்னார், யாரும் இல்லாத நேரத்திலே உன்னுடைய கவச குண்டலம் யாசகமாக உன்னை விட்டு போன நேரத்திலே நிராயுதபாணியாக நிற்கிற நேரத்தில் உன்னை அடிச்சு கொள்ளணும்னு நாங்கள் நினைக்கிறோமே, இதுவே நீ பெரும் அது அங்கீகாரம் என்றார். அப்பதான் மனம் உருகி அப்படியே இருந்தார். அப்ப நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது இப்பொழுது பிராணத்தை செலுத்து என்று யார்கிட்ட சொன்னார்? அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்னார். அப்ப கண்ணை இல்லைன்னா மகாபாரதம் பஞ்சபாண்டவரை ஜெயிச்சிருக்கவே முடியாது. அர்ஜுனன் கேட்கல, எப்படியா ஒரு நிராயுதபாணியா இருக்கிறவனு தர்மம் எப்படி நான் கொள்றது? வரலாறு நாளைக்கு என்னை ஏளனம் செய்யாதா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் கீதை உபதேசம் அர்ஜுனனுக்கு எது நடந்ததோ அது நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ, எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு சொல்லணும் கீதை உபதேசம் அன்று அர்ஜுனனுக்கு. அதான் தெய்வமே நேரில் இறங்கி மனிதனுக்கு சொன்னது கீதை உபதேசம். அப்படி சொன்ன பிறகு அர்ஜுனன் பானத்தை செலுத்தினான். கர்ணனின் மார்பிலே வந்து துளைத்தது. குற்றுயிருமாக குலையுருமாக கிடந்தான். அப்படி கிடக்கும் பொழுது அந்தரர் வேடத்திலே தரித்து வந்து யாசகம் கேட்டார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. மனிதன் வந்து யாசகம் வந்து எல்லாரும் தெய்வமே வந்து கர்ணன்ட்ட வந்து பிச்சாந்திகினி யாசகம் கேட்டார். அப்பதான் இந்த நிலைமையிலும் என்னிடம் கேட்டது, என்கிட்ட யாசகம் கேட்க வந்திருக்கீங்க, தாங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, நான் கொடுக்க வேண்டிய ஒரு பொருளை மட்டுமே என்கிட்ட கேளுங்க, கடைசி இறக்க போற நேரத்திலேயாவது நான் ஒரு புண்ணியவனா ஆகிறேன் அப்படின்னு. இதுவரையும் நீ செய்த தான தர்மத்தை எனக்கு எல்லாத்தையும் புண்ணியத்தை அத்தனையுமே எனக்கு தர்மமா அப்படியே தானமா கொடுக்கணும்னு அப்படியே அம்பை பேர்த்தெடுத்து குருதியை எள்ளி தந்தேன் என்றார். தந்த பிறகு இறந்து கீழே விழுந்தார். குந்தி தேவியாகப்பட்ட மடியிலே தூக்கி வைத்து அழுதால். தன் மகனே மகனே என்று அழுகும் பொழுது பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் சுத்தி வந்து நின்னாங்க. நம்ம பஞ்சபாண்டவர் 5 பேருமே உசுரோட இருக்கமே, தன்னோட தாயானோட மயனேன்னு சொல்லி அழுகிறாளே பார்த்தோம். எதிரியை தூக்கி வச்சு மடியில அழுகிறாளே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் குந்தி சொன்னா, 5 பேருக்கும் முன்னாடி பிறந்தவன் கர்ணன், உங்களுக்கு எல்லாம் அண்ணப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ஜுனன் தன்னோட அண்ணனை தெரியாம நம்ம கொண்டு விட்டோமே. அப்பதான் சகாதேவன் பார்த்தேன், சாஸ்திரத்துல பெரிய ஆளு நம்ம இருந்தோம், சாஸ்திரத்துல கர்ணன் நம்ம அண்ணனை இவ்வளவு நாளா தெரியாம போயிடுச்சு. சாஸ்திரத்தில் சிறந்தவன், சம்பிரதாயத்தில் சிறந்தவன், ஜாதகம் பார்க்கறதுல சிறந்தவன் நம்ம தானே. ஆனா தாய்க்கு முன்னாடி ஒருவன் பிறந்திருக்கிறான், தான் அண்ணன் முன்னாடி 5 பேருக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான், நம்மளுக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு இருந்த சாஸ்திர சம்பிரதாய ஓலைச்சோடி அள்ளி கொண்டு போய் கடல்ல எரிஞ்சான் கோவமா. அதுல 1-2 எடுத்து மகாபாரத பேசிட்டு பாக்குறோம்ங்கிறது. அதுலயும் தர்மன் கொடுத்தான் சாபம். பெற்ற தாயாக இருந்தாலும் தேவிக்கு சாபம் கொடுத்தார். என்ன சாபம்? இவ்வளவு நாளா தன்னோட மகனேன்னு சொல்லி இவ்வளவு நாளா எங்கள்கிட்டயும் மறைச்சு தன்னோட மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்ததுனால மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நீ மனசுக்குள்ளே தங்க வைத்திருந்தாய். பெண்ணாக இருந்ததுனாலதான் இப்படி. இன்று முதல் உனக்கு மேல் பெண்களுக்கு ரகசியம் தங்காமல் போகட்டும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்ததனால தான் நீங்க பெண்கள் மனசுல ரகசியம் தங்காது. என்ன பண்ற இடத்துல காவல் காக்குற? என்ன காவல்? என்ன திணை? கருந்தனை செந்திலை. கருந்தனை யாருக்கு? செந்திலை யாருக்குமா? கருந்தனைங்களுக்கு செந்திலை செந்தில் முருகனுக்கு. ஆபத்திற்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா தாகத்தை தீரா தருத்திர மரியா கோபத்தை அடக்கா குருமலி கேளா பாவத்தை தீர்க்க பயனில்லை ஏழும் இருந்து பயனில்லை தவத்திற்கு தமிழுக்கு குலத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கு சுவைகள் சுரங்கள் திக்குகள் கிரகங்கள் பசி வந்தால் 10 மறந்தோடு பெண்ணின் பருவங்கள் 7 பருவங்கள் என்னென்ன? பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேருந்து 7 பருவம். 7 வகை பருவத்துல என்ன பருவத்துல இருக்கீங்க? மங்கை பருவம் அடைஞ்சிருக்கீங்க. மங்கை பருவம் அடைஞ்ச ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு. பாதுகாப்பு யாரு கொடுக்கிறது? திருமணம் முடிக்காதவன் அண்ணன் தம்பி தாய் தகப்பன்.
கடைசி வரையும் பாதுகாப்ப தன்னோட கணவன். இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, அத்தனை பேர் இருக்கிறதுக்கு தான். உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்கல, மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிற, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போறேன். உன் தலையெழுத்து பிடிச்சதே ஆகணும். உங்க தலையெழுத்து நீங்க சொல்லுங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு சாமியை புடிச்சவன உங்களுக்கு கேட்டனா, ரெண்டாம் தரம் இருக்கிற தலையெழுத்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா பேசாம போங்க. இல்லன்னா உங்க தலை தப்பைக்கு நானா கிடைச்சா அங்க இருந்து வந்துட்டீங்க. நாராயணா நாராயணன் என்னறியா? உனக்கு கரகம் பிடிச்சிருக்கு. யாருக்கு கரகம்? கல்யாண கரகம். அப்படி நீங்க சொல்றீங்க. தாரமா நீ ரெண்டாம் தரம் தான் போன. அதனால அள்ளும் பகலும் இந்த அவசகி நீ விடுத்து, அள்ளும் பகலும் இந்த அவசகி நீ விடுத்து, அள்ளும் பகலும் இந்த அவசகி நீ விடுத்து அவனிக்க போல கலகம் பண்ணலாம்ல. சாமி கூட்டி சாமி கூட்டி சாமி கூட்டி கூட்டி கொடுப்பதெந்த கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதெந்த கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பதெந்த கோத்திரத்தின் முறையோ, ஒட்டம ஓடி வந்து மக்கன கரைய கைவர். மாப்பிள்ளை பிடிக்கல பேசாம போங்க. வெட்டி சவடால் பேசுனீங்க என்ன நடக்கும்ங்கறது தெரியாது. என்னறியா? கூட்டி கொடுப்பதெங்க கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதெங்க கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதெங்க கோத்திரத்திலும் இல்லை. கேட்டு சிமாட்டி முன்னு காட்டி மனம் சொல்லும் ஒத்த கேளுமா. அன்பை குட்டி நீங்க தாங்க பேசுறீங்க, நான் பேசல. அன்பை குட்டி, அறிவை குட்டி, பண்பை குட்டி, பாசத்தை குட்டி, நட்பை குட்டி, உறவை குட்டி, உன்னையும் காலை சூரியனுக்கு முன் உனக்கும் அந்த முருகனுக்கும் இந்த மேடையில் அதையும் வெறுமையா இல்லையே. என் பேர் நாரதர் மல்லே. இல்லடா. நான் அணிந்திருப்ப 30 நூலும் மல்லே. இல்லடா. வருகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். என்னறியா? கல்யாண நிச்சயம். அப்பா நாரதர் போயிட்டாரு. முருகா உங்களுக்காக தான் காத்திருக்கேன். சீக்கிரம் வாங்க முருகா. சகலமும் நீயே தேவா, சகலமும் நீயே தேவா. அன்பாகவே நின் ஒரு பாதம் பணிந்து இருக்க எங்களுக்கெல்லாம் நல்வரமருள்வாய் தேவா. தேவா சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா சிருஷ்டி திதி சங்கரம் சொல்லக்கூடிய முத்துருளுக்கும் விளங்கும் கைலாசநாதன் இருக்கிறாளே ஆத்திபுர பிறகு இவன் ஆத்திபுரம் சரவணை புலவிலே அங்க பிறகந்தி மகேந்தி உத்தரகந்தி அப்பா துலா நிதாதினி என்று 6 கார்த்திகை பெண்களும் என்னை பாலூட்டு வளர்க்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களால் பாலூட்டு வளர்ந்த காரணத்திற்காக கார்த்திகை நாமத்தை சூட்டி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் அணிந்து அதர்மமோ தலைமை காட்டிக் கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும், அதர்மத்தை அழிப்பதற்காக சூரபதவனோ என் தந்தை சிவனோனுக்கு கொண்டு அமர்ந்தான். மகனே உன் தபத்துக்கு வச்சினேன், உனக்கு வேண்டிய வரங்கள் யாது என்று கேட்கும்போது இந்த உலகத்தில் எம்மை யாரும் அழித்து விடக்கூடாது என்று கேட்டார். அப்போது தந்தை இருக்கிறார் பரந்தர் கண்டேன். ஆனால் என் மனைவி
ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கின்றாலே இந்த ஆதிபராசக்திற்கு நிறமாட்டு பிறந்தவன் அல்லது இல்லாத நேரத்தில் தருவாங்க என்று கேட்கும்போது எனக்கு சக்தி வேண்டாம் நாங்கள் கொடுத்தால் போது சொன்னார். அப்போது சக்தி நீங்கள் கசகலமும் அடக்கூட கொடுத்தாரு வாங்கி கொண்டு தேவர்கள் துன்படுத்தப்பட்டார். தேவர்களை சரி குறைந்திருக்க சூரபதவன் என்று தெய்வானங்கரவனை மன செய்து விடுத்துவிட்டு எஞ்சிருக்கின்ற வள்ளிய மணக்கம் நிறந்து விட்டது வருகின்றார். வீணாக பெருமனர் வரவை எதிர்நோக்கி காத்திருந்து பிறகு ஆக வேண்டிய காரியங்களை கவனித்து பார்க்கலாமே. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி போற்றி கந்தா கடம்பா கார்த்திகா சண்முகா சடாச்சரா ஆறுமுகா ஐங்கரா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடிபிறந்த தமிழின தலைவா தங்கமயிலேறி தனக்கு நிகர் தானே என்று வெற்றிமுரசு குச்சியோரும் கழுகாசல கந்தா அடிய நாரதின் அன்பான வணக்கம் ஐயனே. வாருங்கள் காணப்படுகிற வந்தாரை இருப்பது தமிழ பிரபு அவுட்டு போவோம் இன்னொரு தமிழ பிரபோடு தமிழ் கொண்டாத அழகனோரையோடு என கீதமாடு வரவேற்ற உங்களை நான் வரவேற்கலாம் கணத்தோடு நான் நீங்கள் எப்படி வரவேற்க பிறந்திருக்குமா தமிழும் இசையும் அற்புதமாக வர வேண்டும் என்பதற்காக இனிதான சுரையான இசை மேதையே கழகம் நார் கடந்து விட்டாலே நன்மை. உங்களுடைய முகத்தை பார்க்கும் போது சிறப்பு செய்தி வந்த விஷயம் சிறப்பு செய்தி முதன்மை செய்தி தலைப்புச் செய்தி மூவலம் சென்று மும்மூர்த்திலையும் கண்டு தரிசனம் கொண்டு வருகின்ற வழியில் வேலிமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது ஒரு கனி கண்டது இந்த நாரத முனி அடைய வேண்டும் இந்த சுப்பிரமணி இதுவே அனைவரோட திருப்பணி என்று தங்களிடம் ஓடோடி வந்திருக்கின்றேன். கணிக்கு சிறப்பு இருக்கா இருக்கு கூறுங்கள் கேட்போம். அண்ணே எனக்கும் ஒரு கொஞ்சோண்டு வைங்கண்ணே. அண்ணே எனக்கு கொஞ்சம் வைங்க. மாங்கனிக்கும் மாங்கனிக்கும் தேன்கதலி வன்கனிக்கும் மேயினிக்கும் ஒரு பூங்கனிகை கண்டுமனோம் பூரித்தே முருகாம் கந்தாம் கார்த்திகேயா அக்கணிகை இக்கணமே அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்து கொள்வி கொய்யாமல் கொய்தணைத்து கொள்வி. மாங்கனிக்கும் தேன்கதலி வன்கனிக்கும் ஏழினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டுமணம் பூரித்தேன் அக்கனியை இக்கணமே தாங்கள் கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும் ஐயனே. மாங்கனிக்கும் தான் கதலி வங்கனிக்கும் மேலனிக்கும் மூங்கனியை கண்டு மனமறித்து விட்டேன். அக்கணையை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்கக்கூடிய சொல்லும் பொழுது இந்த கனி பற்றி விவரங்களை கேட்பதற்காக சாக்கியமான முடியே சாக்கியமான முனி சுவை தரும் தேன் கனியே தேன் கனியே தேன் தேன் கனியே 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 சுவை தரும் தேன் கனியே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே முளைங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே முளைங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே முளைங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே கனியே கனியே. ஒரு கனியை நோக்குகின்ற பொழுது 50 நாளுக்கு சுவை என்று சொன்னால் ஆமாம் கனிதானா? கனி அல்ல பிறகு
கண்ணியே ஐத்தான் கண்டு வந்தேன் ஆதியிலே கொடுத்த வாக்கு கனி மேனி படைத்த கண்ணி ஆமா மாப்ள ஆதியில கொடுத்த வாக்கு பாதியிலே நிக்கிறது மீதி தங்களோட சேதி கேட்டு போட்டு செய்யணும். இப்படியே செல்லாமல் தாங்களும் ஒரு வேடுவனாக உருமாறி சென்று மல்லியை பாத்திருக்கீங்க. ஆமா மாப்ள வேடனாக புறப்பட வேண்டும். திருமணத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பாக என்னை பாமாலை கொண்டு வருவீங்க. பாமாலை பாடிக்கொண்டு கையிலே 2 பூமாலை கொண்டு வந்து உங்கள் திருமணத்தை நானே நடத்தி வைப்பேன். வரக்கூடிய உங்களுக்கு புகழ் மாலை காத்திருக்கிறது. வருகிறேன். சென்று வாருங்கள். மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோவித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோவித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பெண்ணை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பெண்ணை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பெண்ணை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லான் நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவன் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவன் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உள்மைக்கும் அவன் சாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி கடவுள் ஏன் கல்லா நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே உலகமெங்கும் எங்களை அலையொலியின் மூலமாக வலைபல பதிவு எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணார்கள் இருவருக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான நலிவடைந்த கலைஞர்களுக்கு மட்டுமல்லாது ஆதரவற்றவர்களுக்கும் வாழ்க்கை தரம் கொடுத்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் 1000 ஒருவனாக இந்த பூ உலகிலே புறப்படுத்த ராதாகிருஷ்ணன் அருமை சகோதரர் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளரும் சிறப்பு நடிகருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு மொடாமிருந்து பிரியாத விடைபெற்று செல்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்னதான் நடக்குது? பிராண கதையா பேச போறோம். படுத்திருக்கவங்களாம் எந்திரிச்சு உட்காந்தாதான் என்ன? ஏன் இப்படி தூங்குறீங்க? அவங்களா எந்திரிப்பாங்களா? இப்ப நம்ம தான் கிளப்பிடணுமா? மணி என்ன ஒரு கூட தண்ணியை தூக்கிட்டு வா, எல்லா தலையிலையும் ஊற்றி விட்டு வரேன். என்ன தண்ணியை தூக்க போறேன்னு நீ பாட்டுக்கு இறங்கி போய்கிட்டு இருக்க? அவங்க தலையில தட்டி கிளப்பி விடு. கிளம்பாது. எந்திரிக்காது. ஐயோ எந்திரிக்க மாட்டாங்க, எல்லாம் அசதியில தூங்குறாங்க. நீங்க புதர்க்கமாவே கேள்வி கேக்குறீங்க. பாறையில படுத்திருக்காங்க. கீழே இருக்க கூலிங் உடம்புல புடிச்சு இழுத்து அவங்களாம் எந்திரிக்க நினைச்சாலும் அது எந்திரிக்காது. புரியுதா? என்னது? அட என்னங்க நீங்க சொல்லிக்கிறீங்க? இப்ப எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வரையில நல்ல மழை பெஞ்சா சும்மாவே பாறையில படுத்தா நல்லா கூலிங்கா இருக்கும். மழை பெஞ்சதுக்கு அந்த கூலிங்கா நல்லா இருக்குமா? கீழே படுத்துருக்கீங்கள புடிச்சு இழுத்துக்கும்.
கை காலங்க. அட ஏங்க நீங்க வேற குளு குளுன்னு இருக்கு, எந்திரிக்க மனசு வராது. அது அந்த இடம் தான் ஹீட்டா இருக்கும். அதனால அந்த ஹீட்டுக்கு கையை எங்கே வச்சு நீங்க இங்க இருங்களே. நீங்க கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து வினயமாவே கேள்வி கேட்குறீங்க. அந்த இடம் என்ன அடுப்பா? எதுக்கு ஹீட்டா இருக்கிறக்கா? நமக்கு ஜுரம் வந்துச்சுன்னா முத டாக்டர் எங்கே கை வச்சு பார்ப்பாங்க? இங்கே பார்ப்பாங்க. குழந்தைங்களா இருந்தால் எங்கே வச்சு பார்ப்பாங்க? அக்கல்ல வச்சு பார்ப்பாங்க. இன்னும் சின்ன குழந்தையா இருந்தால் இங்கே தான் வச்சு பார்ப்பாங்க. எடுக்கல என்னென்ன கேள்வி வாமா, எதுக்கு வந்த என்ன கேளுங்களேன். உண்மை அதுதான். குழந்தைங்களுக்கு முடியாம வந்துச்சுன்னா அங்கேதான் டாக்டர் வந்து வச்சுட்டு போற குழந்தைய தானே. அந்த இடத்துல தான் தெரியும் சூடா இருக்குதா இல்லையான்னு, சி கொதிக்குதா இல்லையான்னு. சரி, நான் ஏன் இங்க வந்தேன்னா என்கிட்ட ஒன்னு தொலைச்சுட்டேன். என்னது? நாய்க்குட்டியாவா? குட்டியெல்லாம் இல்லைங்க. ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி இல்லைங்க. கண்ணுக்குட்டியா? கண்ணுக்குட்டி இல்லைங்க. பன்னிக்குட்டியா? பன்னிக்குட்டியை நான் அதுக்கு தேடி வரேன். அதெல்லாம் இல்லை. குதிரை குட்டியா? ஐயா அது ரொம்ப பெரிய உருவம். கழுத குட்டியா? பாருங்க, பெரிய உருவம்னா கழுதையை கொண்டு போய் ஜாயின் பண்றீங்க. அதெல்லாம் இல்லை, அதை விட பெரிய உருவம். அப்புறம் என்ன? கோழி குட்டியா? கோழி குஞ்சுன்னா உங்களுக்கு கழுதையோட பெருசா இருக்கா? அப்புறம் என்னதான் தேடிட்டு வந்தா? அது உயிர் உள்ள ஜீவன், வாயெல்லாம் பேசும். அப்ப இது இருக்கிற உயிர் இல்லையா? இருக்கு, வாய் பேசும். இது அதுயா? அது பேசாது. எது? இது வாய் பேசும், அது வாய் பேசாது. கீழே உள்ளதா? நீங்க சொன்னீங்கல்ல இப்ப கழுத. கழுதை இல்லங்க. குதிரையா? ஐயோ அதுவும் இல்லங்க. நீங்க வரிசையா சொல்லிட்டு வந்தீங்களா ஆரம்பத்துல இருந்து? ஆமா. நாய்க்குட்டி, பன்னிக்குட்டி, மாட்டுக்குட்டி அப்படின்னு. அதுங்க பேசாது, மனுஷன் பேசுவான்ல. நான் தேடி வந்தது என்னோட புருஷனை தேடி வந்தேன். புருஷனை தான் அப்படி சொன்னீங்க? என்னோட வீட்டுக்கார காணமும் காரை தேடி வந்திருக்க. நீ ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்க? கேதக்காரன் வீட்டுக்கு போய் என்னமோ நானும் அழுக வரலையே என்ன பண்றேன்னு தெரியாம செவனே நிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்னு அழுக வந்தா அழுதுரு, சிரிப்பு வந்தா சிரிச்சிரு, சரியா? ஏன் அழுவ போறேன்? அப்புறம் ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நல்லா தானே இருக்கேன் அண்ணே. சீனி கம்மியா ஒண்ணு. டீ 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 சொல்லுபா. அவர் சூச்சமா கேட்டுட்டு இருக்க, நீ சத்தம் போட்டு கேட்டுட்டு இருக்க. நீங்க என்னடா பிரச்சனை? என்ன அடிச்சு விட்டான அவனைய? அடையா வாயை திறக்க முடியல. நீங்களா ஒரு முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்னடா பண்ண அவன்? புரிஞ்சா எதுக்கு இல்ல அண்ணே? ஏதாச்சும் ஒரு கல்லப்பூர் வாங்கிட்டு வானே. முட்டை அண்ணே கொஞ்சம் விஷம் இருந்தா வாங்கி கொண்டு வந்து கொடுங்க, குடிச்சு விட்டு போ. பேதி மாத்திரை இருக்கா? புருஷ வந்துட்டாரா இல்லையாதா? ஒரு மிச்சர் பாக்கெட் 5 ரூபாய் மிச்சர் பாக்கெட். அட எடுவட்ட மண்டே பழக்க போற மாதிரி. ஐயா நான் சொல்றேன்னு கோச்சுக்காரங்க, ஒரு பேதி மாத்திரை இருந்தா உங்கள்ட்ட வாங்கிட்டு வாங்களே. அக்கா இந்த மாத்திரை லெமனுக்காண்ட பேதி மாத்திரை இருந்தா கலந்து கொடுங்க. மாத்திரை இல்லையா? டீல மாத்திரை இல்லையா? ஐயோ உங்களோட சேர்ந்து என்னையும் மெண்டல் ஆக்குறாங்களே. வந்துருச்சா? யாருக்கு வந்துருச்சா? இல்ல உன் புருஷ வந்துட்டா. அவன் எனக்கு 1000 பிரச்சனை. ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 பிரச்சனை தெரியல. என் பிரச்சனை எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் எது வேணாலும் இல்லாம இருந்துருவேன். அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம, ஒரு துணிமணி இல்லாம, ஒரு சண்டை சச்சரவு இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்துருவேன். ஆனா புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு பொழுதனைக்கு என் புருஷன் சண்டை விட்டுட்டே இருக்கணும். சண்டை ஓடுறதுக்காக ஒரு ஆள் வேணும். இந்த 2 பேரும் சும்மா தான் இருக்காங்க. மொத்தம் உள்ளே இருக்காரு. என்னது? உங்க புருஷ வீட்டுக்குள்ளே இருக்கணும்ன்றே. இல்லங்க, எனக்கு எங்க பேச்சு துணைக்கெல்லாம் ஆளு கிடையாது. சரி. எங்க கிளவிட்ட பேசினா அது ஈலு கூட போடாது, காது கேட்காது. அப்படியே என் புருஷன்காரனா இருந்தா நான் பேசினா அவன் 2 பதிலுக்கு பேசுவான். வேலைக்கு போய் சொன்னியா? வேலைக்கு போயிட்டாப்லையா? அவன் வேலைக்கு போயிட்டாலும் நல்லா இருக்கனாலே அவன் வேலைக்கு போக மாட்டான். தண்ணி வேற அடிச்சுக்க தெரியுனா அவன் வேலைக்கு போயிட்டாலும் தண்ணியில அடிச்சு கொடுப்பான வீட்டுல? தண்ணி அடிச்சு கொடுக்க மாட்டான். தண்ணி அடிச்சு போட்டு எண்ணெய் தூக்கி போட்டு மிதிக்கிறான். என்னதான் சொல்ற? என் கதையை கேட்டா சிரிப்பா ஐயா ஒரு சைஸா காமிக்கிற. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? எப்ப ஆம்பளை தண்ணி அடிச்சுட்டு பொம்பளை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சலோ. என்ன நீ என்ன பண்ண போற? வாயினால சொன்னா கேட்க மாட்டாங்க. முள்ளால தான் எடுக்கணும். அதனால எதை செய்யறோமோ அதை திருப்பி நம்மளும் செஞ்சு போட்டு அவனை தூக்கி போட்டு மிச்சம்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் திருந்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இறங்கிட்டீங்க சூஷகமா. உங்க வீட்டுக்கார தண்ணி அடிச்சாருன்னா பதிலுக்கு நீங்களும் ஆப்போசிட்டா அவன் எவ்வளவு குடிக்கிறானோ அதை விட பாதி நீங்களும் குடிச்சு விட்டு அவன் என்ன செய்யறானோ அதையே நம்மளும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. புருஷன்காரன் நம்ம காலையில கிடப்பான். ஓ மை காட். எல்லாரும் நான் சொன்னதை மனசுல ஏத்தி வச்சுக்கோங்க. அம்மா எடுத்து சொல்லுதா? ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. என்னது? ஏற்கனவே இங்கே குடிச்சு விட்டு தானே உட்காந்துருக்கிய. நான் எதுக்குறேன்னா என்னத்தை எதுக்குறேன்? பேசாம கிளவி மூத்திரத்தை வாங்கி குடிக்க வேண்டியதானே. எங்க வண்டிலையா? அதை குடிச்சிட்டு தாளக்கார அடிக்க போயிட்டாரு. இவரா? என்னன்னு கேட்டாக்க அதை வாங்கி குடிச்சிருக்கா போதா இல்லைன்ட்டு. பொண்டாடி நினைச்சிட்டாரோ? போதா வரலையா? போத வரலன்னா அடிப்பாரா? அவர் அடிக்க போயிட்டார் தாளக்காரர். அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. ஆகா
ஐயோ செட்டு சேர்ந்துருக்கத பாருங்க எப்படி எல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு. கீழே படத்துக்கு ஆளை வச்சு தடுக்கணும் மிச்சு விடாம. என்ன அது புள்ள இல்லாத வீட்டுல கிளவன் துள்ளி விளையாண்டான கதை மாதிரி சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. வந்துருச்சா இல்லையாதா? என்னது இது உங்க வீட்டு புருஷன் வந்துட்டாரா? புருஷனை தாங்க காண அந்த கூடக்குள்ள எங்க படுத்து கிடக்குறான்னு தெரியல. வாங்க 2 பேரும் போய் அப்புறம் என்ன தாத்தா அப்படி என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சரி இவ நாள் இருந்தது அப்போட உங்களுக்கு தெரியலையா? என்ன தெரியலையா? ஆம்பளையான்னு ஆம்பளையானா அந்த ஆம்பளையா நான் கேட்கல. கோபத்துல ஒரு 4 வார்த்தை பேசுவோம்ல அதுல நான் ஒரு வார்த்தை நீ தான் அப்படி கேட்கலாமா? நான் தான் கேட்டேனே. அவன் ரோசப்பட்ட உங்க அம்மா கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கு? அந்த அந்தானு ஒரு 3-4 நாள் இருக்கும். அப்ப நாள் நீ பார்க்கலையா? என்ன பார்க்கலையா? ஏங்க நான் புது பொண்ணுங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் தாங்க ஆகுது. அப்புறம் 4-5 வருஷம்ன்றா? 4-5 வருஷம் இல்ல 4 நாள். பாலியா அது வரைக்கும் பார்க்கலையாதா? இவர் வேற ஓயாம நீ பொண்ணு பார்க்க வந்துக்கிட்டே இருக்காரு. நீ எந்த மாப்பிளைக்கு நான் ஊன்னு சொல்றது? தூக்கி அப்படியே தலையில ஊத்தி விடுங்க. ஏப்பா அது வரைக்கும் நீ பார்க்கலையா? ஐயோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே எதை பார்க்கலையான்னு கேக்குறீங்க. அப்புறம் ஏன் அந்த கேக்குறத பார்த்தா எனக்கு பதறது. நீங்க வார்த்தையை கேட்டா நீங்களே நியாயத்தை கேளுங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே என் வீட்டுக்காருக்கு ஊர் எது தெரியுமா? எது? இந்த கீழ்பாக்கம் இருக்குல்ல மதுரை சைடு. மதுரை பக்கம் ராமேஸ்வரமா அந்த சைடு இருக்குல்ல. ஏர்வாடியா? ஏர்வாடி. ஏர்வாடி வேற கீழ்பாக்கம் வேற. ரைட்டா? அங்க இருக்கு. கீழ்பாக்கங்கிறது என் ஊரு. ஏர்வாடிங்கிறது என் புருஷன் ஊரு. சரி. அங்க இருந்து தான் மாப்பிள்ளை வந்துச்சு. மாப்பிள்ளைக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. அந்த ஆளுக்கு என்னையும் பிடிச்சி போச்சு. நீ சரியா தானே இருக்கிற? நான் சரியா தானே பேசுறேன். இல்ல நீ சரியா இருக்கிற இல்லவா? ஏன் எதுவும் ட்ரெஸ் கிழிச்சு விட்டு தெரியுற மாதிரி தெரியுதா? இல்ல நான் எதுவும் உளற மாதிரி தெரியுதா? இல்ல நீ கீழ் பக்கத்துல இருந்து வந்தேன்னு சொல்ற வேற. ஆண்டவா பரமலோகத்தில் இருக்கும் பிதாவே இந்த பிக்சரை பிரிக்கும் போது இந்த பிக்சர் பறந்து எல்லா சைடும் விழுந்துடணும். ஒண்ணு கூட கையில இருக்க கூடாது. இந்த தம்பியா செக்கச்சவேர்னு வருத. நீ என்னையா கிளம்பு மணி ஆயிடுச்சு. அவர் பேல போயிருக்காரு. முண்டி கட்டிட்டு வர வேண்டாமா? நீ வேற அந்த மனுஷனா வா வானா அவவே நல்லா இருக்கனாலே உனக்கு போய் வர சொன்னா வராது. பேல போடால போய் கூப்பிடு. வந்துருச்சு போல. போப்பா. அட வெளிக்கு இருக்க பேர்க்காரன் சொல்ற நீ என்ன போப்பா போப்பா. இது யாருப்பா? வந்துட்டீங்க. ஐயா அவர் பேனிட்டு வந்தாருன்னா அது என்னடா வெளிக்கி? அதெல்லாம் மதுரை பாணி. நான் போயிட்டு வா. ஒரு 8 வருஷம் இங்க குப்பை போட்டேன். அப்ப வந்துருச்சா? போவே மாட்டியா நீ? போக மாட்டே. வந்துருச்சா? இன்னும் வரல. சரி போய் பாரு வந்துட்டாளே. போய் ஐயா ஐயா அதெல்லாம் முடியாது. ஊருக்கார ஒரு 10 பேர் இருந்தா உள்ள வாங்க. உள்ள வாடியா. ஏன் வல்லாரம் பான நார பாட்டா? மண்டைய பொளந்துறியா பாட்டு தூங்குறீல. நாடகத்தை சிறப்பான முறையோடு நடந்து கொண்டிருக்கூடிய விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கிற ரசிகர்களுக்கும் நாடகத்துக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்க அமைந்த அற்புதமான விளங்கள் தெய்வம் ஒளிபெருக்கு நிறுவனத்தாருக்கும் அங்கே மனிதர்களுடைய அத்தனை அன்புடன் நன்றி கூறிக்கொண்டு இந்த நாடகத்தின் ஏற்பாடுமான எனது வாசமுக அன்பு சகோதரர் MKR அன்பாலயத்தின் நிறுவனமான திரைப்பட நடிகமான பல குடும்பங்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல குடும்பத்தை வாழ வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான அன்பு உள்ள எனது வாசமுக அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கான வாய்ப்பினை வழங்கி பெரும் விஷயத்திற்கொண்டார்கள். அனைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் சொன்னபடி வடர புறப்பட்டு இந்த மனத்தை பார்க்க வந்துவிட்டேன். மனத்தை பார்க்கும் போது கண்களாக காட்சிகள் இருக்கின்றது. இடத்தை அடைப்பதற்காக ஒவ்வொரு மனுஷனுக்கு அவசியம் தேவை முதுகெலும்பு. எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு அவசியம் தேவையோ அதை போன்று நாட்டுக்கு மக்கள் அவசியம் தேவை. இந்த நாட்டு மக்கள் நடைபெற வாழ வேண்டும். நல்லவர வாழ்ந்தா நாமெல்லாம் வாழ முடியும். அந்த அடிப்படையோடு நாட்டின் கண்களோ விவசாய பெருங்குடி மக்கள் இந்த விவசாயி அத்தனை பேருமே சேத்துல கல்பாச்சாத்தா என்ன சோத்துக்கணும் செய்யறது பார்ப்போம். பூமியை வர்ணிப்பதற்காக இந்த பூமி எப்பேற்பட்ட பூமி என்பதை நினைப்பு வேண்டும் என்பதற்காக பொண்ணு வழி குடும்பங்க அஞ்சறிவிங்க பொண்ணு வேலை டாஸ்மார்க்னு வராது. என் காதல விழுந்துருச்சு. டாஸ்மார்க்னு வராதே இது தனியா தெரியுதுன்றாரு. நம்மளால அப்படித்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? காசு சம்பாதிக்கிற காசை முழுமையை கொண்டு வீட்டில் போடிக்கிறோமா? அப்ப ஏன் உங்களுக்கு வருத்தம் வருது? பாட்டில் வரலையேன்னு இப்பதான் பாட்டில் சேர்த்துக்கணும். ஆக இடத்தை பார்த்த மாத்திரத்திலே பெருமை சேர்க்கிற கணத்தோடு இந்த அறிவிகளை பார்க்கின்ற வேலைகளையே நாமெல்லாம் அந்த அறிவியலே நீராட விடலாம் என்று எண்ணம் கூட தோண்டி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையோடு இந்த அமைதியான நதியிலே ஒரு ஓடத்தை விட்டு பார்ப்போமே. போடுங்க அப்படி தந்தானே அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்க விடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும்
சோ கூவாமலை கூவங்கண்டாலே கோயில் வாணி பேரையால் மகரையால் சகோடையால் கொஞ்சம் வாடி மீறே செங்கோட்டை ஆள் சொல்லக்கூடிய 4 வகையால் உண்டு. யாழைக்காடு சிறந்த முறையோடு ஆரணம் மடங்கின பெண்மணி வர்ணிப்பதற்காக இந்த பெண்ணை எப்படி வர்ணிக்கலாம் பார்க்கின்ற வேளையிலேயே நான் பாடலாக இருக்கட்டுமா அல்லது பாட்டுக்கு பாட்டு எடுக்கட்டுமா அல்லது மாஞ்சி ஒளி கிளை வர்ணிப்போமா? பாட்டுக்கு பாட்டு எடுத்தே சரிங்க, 4 மதிப்பு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாட்டுக்கு பாட்டெடுத்து என்ன அவ்வளவு சிரிக்கிறியா? சிரிக்கலாமா? ஏன்னா ஒரே வரிய பாடுறானா? பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விழும் வெள்ளரையே நீ போல் செய்தி சொல்ல மாட்டாயோ, தொட்டுங்கிளி எங்க இருக்க கோவைப்பணம் அங்க இருக்க, கொத்துக்களி எங்க இருக்கு கோவைப்பணம் அங்க இருக்கு. ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா ஒளிபெருக்கு இது போல பக்கம் இளங்கள். ஆனா ரசிகர்கள் பாடுறப்ப தன்னை அறியாமல பாராட்டணும். நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ஏன்டா எங்களுக்கு அந்த காசு கொடுக்குற மாதிரி, காசெல்லாம் வாங்கியாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை. காசெல்லாம் 3 மணிக்கு வாங்கியாச்சு. அதுங்க வாத்தியார் நடத்துல 3 மணிக்கெல்லாம் காசு வந்துடும். ஆமா, நீங்க பார்த்தாலும் கவலைகளை பார்க்காட்டும் கவலை என்ன பார்த்து ரசிச்சிங்கன்னா 2 பாட்டு சேர்த்து பாடுற மாதிரி வரும். ஏன் உங்களுக்குலாம் அந்த பாட்டெல்லாம் பிடிக்கலையா? என்னத்தா என்ன சொல்றீங்கதா? பிடிச்சிருக்காமா? அதுதான் பேசாம இருக்கல, மருந்து குடிச்ச மாதிரி. எங்க மாப்பிள்ளை சொல்ல மாதிரி எல்லாம் மருந்து குடிச்ச மாதிரி இருக்கல அப்படி வரவேற்கலாம். மீண்டும் இடத்தை வர்ணிப்பதற்காக இந்த காலத்தை எப்படியெல்லாம் நினைக்கலாம் என்று பார்க்கின்ற வேளையிலேயே மீண்டும் எத்தனை வர்ணிப்பை வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணுக்கு பூமாலை கொடுப்போமே. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் என்ன, ஒரு மாதம் நடந்து கொண்டிருக்கல. காலத்தின் கட்டாயம் பிற முகூர்த்தம் 4 முதல் 5:30க்குள்ளாக மறுபடிக்கணும். காலம் நடந்து விட்டது. ஏன்னா சிறப்பான கலைஞர்கள் இங்க வந்ததுனால நம்மளும் கொஞ்சம் நேரம் போச்சு. இருந்தாலும் வரவேற்போம். இருக்கிற இடத்தை வைத்து சபையில் சேர்க்கலாம். என் அனத்தோடு இந்த பெண்ணை மீண்டும் வர்ணிப்பதற்காக நில ஒரு பெண்ணாய் விழா கண்டாளு. பரிசம் போட வந்திருக்கோம் ஐயா. யாருக்கு பரிசம் போட வந்திருக்கீங்க ஐயா? யாருக்கு பரிசம் பண்ணு? நாங்க உங்களை சொல்லவே இல்லையே. இல்ல பரிசம் போட வந்திருக்கீங்கன்னா யாருக்கு பரிசம் பண்ணு? இந்த பிள்ளை பரிசை போட்டு போயிடுச்சு. பரிசம் போட்டாலும் பிரச்சனை இல்ல, இருங்க. பரிசை போட்டாலும் பிரச்சனை இல்ல. என் முண்டாட்டி கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். வா வள்ளி. யாருன்னு கேளுங்கடா, என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. விடுமா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது, அதை தடுப்பணி. அது எப்படியா எனக்கு பிறக்கிற குழந்தை உனக்கு எப்படியா வாரிசாக? எங்கிட்ட அவ ஏன் முண்டாட்டிங்க? ஆமா ஏன் முண்டாட்டி? நான் இல்ல நான் சொன்னேன். உங்க முண்டாட்டி இல்ல. சரியா உன் முண்டாட்டி நினைக்கியா? எது? என் முண்டாட்டி நினைக்கியா? ஆத்தியாரே, இவ வள்ளி ஓட்டா நான் பேசாம பேரிச்சம்பளம் வியாபாரத்துக்கு போயிருவேன். கொக்கரை போதி தானடி அன்பார்ந்த மாடுகள்லாம் திருப்பி சொல்லியா வளர்க்கணே அத்தி. என்ன நீர் குழாயில விட்டா எடுத்தாரு? நீ போமா. சரி வர புண்டா வர புண்டானே 2 வடை உண்டு. வரவேற்பு அண்ணா, நான் இருக்கிறவா? நாடு காட்டு. வணக்கத்துக்கு கூறி விடுவரே. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னத்தா ஆண்டுவல மாதிரி கிளம்பிட்டேன். கண்ணால் காண்பது போய் காதால் கற்பது போய் தீர விசாரிப்பது போய் தலைமைங்க முறையில் மான் கேட்டு பிடித்துக்கலாம் ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்க இருந்து வரீங்க? உங்க ஊர் பேர் விவரமாக சொன்னீங்கனால் வந்தாரை வரவேற்பு தமிழ் பிரபு. முடிஞ்சா செய்வான். தமிழ் குன்றாது, இல்லங்க செய்ய விட்டு வடிக்கோ. தமிழ் குன்றாது அழகன் உரையிட வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல உண்டு. போயிட்டு வாங்க வெற்றிகரமாக. இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறோம். இன்னைக்கு பார்ட்டி ஒன்று பக்கமா வரவேற்போம். சிறப்பான முறையோடு வரவேற்பு கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள் பல உண்டு. நான் யார், இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? காவிய புகழ் கொண்ட கழுவ மணிக்கு சுந்தகரே. எவரு காளிமுத்து, எங்க அப்பா சடை வடுவன், அம்மா சடச்சு, அன்னை கணபதி, தம்பி மணிகண்டே. என்னைக்கு வேட்டைக்கு போவான், ஆனா இன்னைக்கு வேட்டைக்கு வர கிடையாது. வெள்ளி மலர்ந்து 1000 குட்டிகளை பார்த்தேன். கீழ் நோக்கி பறக்கின்ற வேலைகளே 1000 மான் குட்டி. அதுல அழகான குட்டி உங்களை மாதிரி குட்டியை பார்த்தேங்க. உங்களை மாதிரி குட்டியை பார்த்தேன். ஏன் நீங்க அழகு இல்லையா? இல்லைங்க, இப்ப மான் குட்டி அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. மான் வேற, நாங்க வேற. சரி, உங்களை மாதிரி பார்த்தேன்னு சொல்றீங்களே. கழுத வயிற்றுல பிறந்தா என்ன சொல்லுவான்? கழுத குட்டியும் பா. குதிரை வயிற்றுல பிறந்தா குதிரை குட்டி. பன்றி வயிற்றுல பிறந்தா பன்றி குட்டி. தானே இருக்கு. ஆமா. கரடி வயிற்றுல பிறந்தா கரடி.
தானே? ஆமா மான் வயித்துல பிறந்த மான் குட்டி அந்த குட்டி தான். ஓ நீங்க தேடி வந்தது மான் குட்டி மான் குட்டி பெண் குட்டி ஆ அழகான குட்டி. உங்களை பார்த்தாச்சும் நான் குட்டியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குட்டியை பார்த்தாச்சும் நான் உங்களை பார்க்க வேண்டாம். ஆஹா. அது மாதிரி குட்டியை பார்த்தேன், ஆசை கொண்டு அது என்னை பார்க்க, நான் அதை பார்க்க, அப்புறம் அது நோக்க, நான் நோக்க, அந்தனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் ஏற்பட்டது காதல். அது மாதிரி குட்டி மேல ஆசை வச்சவன மான் குட்டி ஓட தொடங்கி விட்டு என்ன பார்த்தவனே சரி பார்த்தவன ஓட்டமனா ஓட்டேன். உங்க ஓட்டமா ஏண்டா அருளே? ஓட்டமனா மான் குட்டி ஓட தொடங்கி விட்டது. ஓடுகிறத என்று எண்ணி நான் ஓட தொடங்கி விட்டேன். மான் ஓட்டம், நான் ஓட்டம், ஓட்டமனா ஓட்டம், உங்க ஓட்டம் எங்க ஓட்டமா? ஏய் ஓட்டமுடா முட்டாப்புல. ஐயய்ய ஓடி போன மானை தேடி பிடிக்கணும் அப்படின்னு வரும்போது ஓடி போய் பிடிச்சீங்களா பிடிக்கலையா? பிடிக்கத்தான் வந்திருக்கேன். எங்க இங்கதான். இங்க ஏ, அங்கேயே பிடிக்க முடியல. உங்க அண்ணன் மட்டும் தடுக்கல, ஆஹா. உங்க அண்ணன் மட்டும் ஆ, தடுக்கலன்னா தூக்கி தோல்ல விட்டு போயிருப்பேன். எங்க அண்ணன் ஒண்ணு கெட்டு போகல, ஆஹா. ஒண்ணு கெட்டு போகல. அதனால எனக்கு தாரம்னு சொல்லுங்க, பிடிச்சுக்கிறேன், தரலன்னு சொன்னா பிடிப்பேன். அது எனக்கு தாராமனு சொன்னாலும் பிடிப்பீங்க, தரலன்னு சொன்னாலும் பிடிப்பீங்க. என் பேச்சே அப்படித்தான். அப்படியா? முதல்ல கேட்டு பார்க்கணும். சரிங்க. கேட்டு பார்த்து குட்டி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆ, குட்டி வரலைன்னா அதுக்காண்டி வரலன்னு விட்டு போக முடியுமா? முடியாது. முடியாது. அதுக்காகத்தான் தானா கனியாத கனியை தடி கொண்டு அடிக்கணுமா? அடிக்க கூடாது. ஆ. அதனாலதான் உங்களை பார்த்து உங்கள்ட்ட அனுமதி பெற்று பிடிக்கலாம். தகப்பன ஒருவேளை கொடுத்தாச்சுன்னா பிடிச்சிருவேன். குடுக்கலனா கொடுக்க மறுத்தாலும் தோல்ல தூக்கி போட்டு கொண்டு போய்கிட்டு இருப்பேன். அண்ணன் தம்பி உதவுற மாதிரி அடி உதவுன மேல அப்படி அண்ணன் உதவ மாட்டேன். ஆ. அடிச்சா குட்டி தானே வந்துடும். இதுதான் சாம பேத தான தண்டமன சாமன என்ன அம்மா என் குட்டி வந்திருக்க நிலக்கு தொடுப்பது அனுமதி கேட்கணும். வேதம் என்றால் போய் மக்கள்கிட்ட சொல்லுவது, தானம் என்றால் குட்டி உங்களுக்கு வேணுமா தர்றேன் அப்படி சொல்லிட்டா வச்சுங்க அப்படின்னு. ஆக தண்டம் என்றால் நீங்க சொன்னீங்கல்ல அடி உதவும் போல அண்ணன் உதவ மாட்டேன். ஆமா. அப்புறம் கொடுத்தவனா குட்டி தானா வெளியில வந்துடும். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. மானுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. என்ன புண்ணியம்? ஏன் அப்படி கேக்குறீங்க? 6 அறிவு மனுஷனுக்கு இருக்கு. இருக்கு. என்னென்ன அறிவு? அருள் அறிவு, பொருள் அறிவு, நுண்ணறிவு, சிற்றறிவு, இறை அறிவுனா பகுத்தறிவுனா இருக்கா? இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. அந்த பகுத்தறிவு மனுஷனுக்கு மட்டும் ஏன் வச்சேன்? எதுக்கு வச்சேன்? நம்மளே ஒரு தெரிஞ்சுக்கணும். தாயும் ஒரு பிள்ளையும் கூடுவாங்களா? எப்படிங்க? கூட மாட்டாங்க. கூட முடியாது. அதே மாதிரி ஒரு மாடு கன்று போடுது, காலக்கண்ணா போட்டுருது. காலக்கண்ணா போட்ட பிறகு தாய் என்று பார்க்கதா இல்ல, அந்த தாய் இடத்துல கூடுது போடு. இல்லையா? அதுக்கு எத்தனை அறிவு? அதுக்கு 5 அறிவு தான். நம்மளுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. இன்னைக்கு நம்மளும் கூடிட்டு தான் இருக்கோம். ம். பாக்குறோமா? கேள்விப்படுறோமா இல்லையா? இருக்கு. படுறோம். அது மாதிரி இந்த குணங்களை மாறி விட்டது. வேந்திர மானுக்கு மனிதனுக்கு சம்பந்தம் உண்டு அப்படின்னா ஒரு பெண்ணை அமைதியா போவாங்க, போகும்போது சொல்லுவோம் பாரு பசு மாறி போதுறாங்க சொல்றோமா? ஆமா. அப்ப பசு மாடாது கிடையாது. அதே பொண்ணு ஒரு மாதிரி நெஞ்சு இருந்து போனுச்சுன்னு வச்சுக்க, இங்க ஒரு மாடு மாறி போகுது, அடங்காப்படாது. எருவ மாடு மாறி போகுது சொல்றோம் இல்லையா? ஆமா. அது மட்டும் இல்ல, ஏன்னா மானுக்கு கூட அந்த தன்மை இருக்கிற மனுஷனுக்கு தன்மை கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த தொலைக்காட்சி பார்த்திருக்கீங்களா? தொலைக்காட்சி பார்த்திருப்பீங்க. இந்த மிருகம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், 1000 மாடுகள் குவித்து நிற்கும். காட்டுற மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். மேய்க்கும் போது ஒரு சிங்கம் போய் தாக்க, ஒரு குட்டியை தாக்க புறப்படும், மாட்டை தாக்க புறப்படும். புறப்பட்ட பண்றீங்க மற்ற மாடு எல்லாம் போனா போது விட்டு போமா? எப்படி? என்ன செய்யும்? விரட்டும். என்ன செய்யும்? தன்னுடைய இனத்துக்கு எழுக்கு வரக்கூடாது என்பதற்கு அந்த மாணவர் அந்த குட்டியை அந்த சிங்கத்தை அடிச்சு துரத்த ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் வீதியில போட்டு ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டுப்பேன். ஏன்டா அடிக்கணும்னு கேட்க மாட்டேன். இவன் போய் 4 சாத்து அந்த மேல குடிச்சு ஆத்துவேன். ஏன்டா கேட்ட, ஏன்டா அடிச்சேன்? அவங்க அடிச்சாங்க, நான் அடிக்கிறேன். ஆமா. என்னத்துக்கு அடிச்சவனே நமக்கே தெரியாது இல்லையா? அது மட்டும் ஆக்குறேன். ஒரு பேருந்து மனுஷன் வந்து கீழே கிடக்குறான், அடிபட்டு கிடப்பேன். அடிபட்டு கிடத்த உடனே அவனுக்கு முதல் சிகிச்சை பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவான்? உடனே செல்போன் எடுத்து வேணும் படம் விட்ட போற மாதிரி எடுத்து உடனே இந்த மாதிரி ஆகி விட்டது காப்பாத்தணுமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துல குட்டி வந்திருக்கு. நீங்க தாரம்னு சொன்னா புரிஞ்சுக்குமே. முதல்ல என் மானுக்கு உண்டான சிறப்பை சொல்லுகிறேன், கேளுங்கள். வைங்க ஆறு அப்படி தேடி வந்தீங்களா? இல்ல வள்ளி குட்டி தான். என்னங்க அது எப்படிங்க வள்ளி குட்டின்னு தேடி வந்தேன்னு சொல்றீங்க? வள்ளி வீதியில விளக்கு மாறு வைக்கிறாங்க. சரி. எப்படி கூப்பிடுங்க? விளக்கமாறு விக்கிறவர் அப்படின்னு கூப்பிடுவான். ஏமா விளக்கமாறு அப்படின்னு கூப்பிடுவான். ஒரு மாமலை வைக்கிறாங்க, ஐயா மாமலைக்காரரு அப்படின்னு கூப்பிடுவான். உப்பு வைக்கிறாரு, உப்புக்காரரு அப்படின்னு தான் கூப்பிடுவான். சொல்றமா இல்லையா? ஏன் சொல்றோம்? அவங்களுக்கு பேர் தெரியாது. பேரு தெரியலங்கிறதுனால அப்படி சொல்றோம். ஆமா. உங்க பேர் வள்ளி தானே? வள்ளிதா. வள்ளி குட்டி. வள்ளி குட்டியை வள்ளியை தேடி வந்தீங்களா? மான் குட்டியை தேடி வந்தீங்களா? குட்டியை தான். அப்புறம் வள்ளி குட்டி அப்படின்றீங்க. கூப்பிட்டு சொல்றாங்க வள்ளி குட்டி போட்டிருந்தா என் மான் குட்டி விட்டுட்டு போயிருப்பேன். அப்படி நீங்க விவரமா சொல்லிருக்கணும்ல. சேர்த்து பண்ற அப்படிதான் குட்டி வள்ளி குட்டி அப்படின்னு வரும். குட்டி மட்டும் போட்டிருந்தா தன்னானே நானே இதை விட்டுட்டு தான் அந்த பேத்தில் விட்டுக்கு தான் வாங்க உள்ளவோம். எதுக்குங்க? குட்டியை பிடிக்க. அது எப்படி? என்ன
என்னோட அனுமதி இல்லாம வாங்க உள்ள போன நீங்க கூப்பிடலாம். அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். இல்ல நீங்க வச்சா சட்டமானு கேக்குறேன். அனுமதி வாங்கலைன்னு நான் இருப்பேன். நீங்க மான் குட்டியை தேடி வந்த மாதிரி தெரியல. ஏன்? மான் இங்க வந்திருக்குடா வள்ளி உங்களோட இடத்துல என்னோட மான் இருக்கு நீங்க பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்புறம் நிக்கிறது பாத்தீங்களா என்னமோ பொண்ணுங்க ரொம்ப சவுடால் மாதிரி ரொம்ப சட்டம் சவுடால் பண்ணிக்கிட்டு நீங்க தாராமனாலும் கொடுப்போம் தரலனாலும் கொடுப்போம். இல்லங்க நீங்க சொல்றதுக்கு ஆள் இருக்குங்க. எப்படிங்க அல்லையம்மா அதை கொடுத்துருங்கம்மா அப்படி கெஞ்சிர ஆளா இருக்கு. அப்படி கிடையாது. நான் அப்படி இல்ல. உங்க அப்பா விட்டு சொத்தா கேக்குறேன். சரிங்க. இல்ல உங்க அம்மா விட்டு சொத்தா உங்க மான் குட்டி தான். ஏன் குட்டி வழியில பார்த்து எடுக்கணும். உடையவர் கேட்டா கொடுக்கணும். நல்லா சமாளிக்கிறீங்களா? குட்டி வச்சு என்ன போறீங்க? அது எப்படிங்க நாங்க வச்சுக்கிட்டு வஞ்சாமா பண்றேன். பொய்யா சொன்னாலும் பொறந்த சொல்லணும். சமாளிக்கிற முதல்ல எப்படி சந்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது, அங்கம் இல்லாதவ அவைக்கு வரக்கூடாது. ஆனா சமாளிக்கிறீங்க, யாருங்க? நல்லாவே சமாளிக்கிறீங்க. நெட்டே நம்பினாலும் குட்டியா நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எப்படி நெட்டே நம்பினாலும் குட்டியா நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த குட்டியை தான் பாக்குறேன் நானு. இடம் எங்களோட இடம். மான் யாரோட மானே? புருஷங்க. அப்ப எங்க இடத்துல நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. என்னங்க? இடம் போட்டுங்கறனால போய் தான் நான் தவறா பேசணும் உங்களே. இல்லங்க. தவறா பேசலனா? கிடையாது. என் குட்டி வந்திருக்குன்னு வழக்கு தொடுக்குறேன். இதுக்கு மேல நீங்க வந்து மரியாதை கொடுக்கறது பொறுத்து இருக்கு, நான் கொடுக்கறது கொடுக்காது. அப்ப நாங்க பிடிச்சு கொடுக்கணும். பிடிச்செல்லாம் தரவேன் நாங்க. நானா பிடிக்க முடியாம வந்திருக்கேன். காட்டுனா பிடிப்பீங்களா? எப்படி? காட்டுனா பிடிப்பீங்களா? காட்டுனாலும் பிடிப்பேன், காட்டாட்டி பிடிப்பேன். காட்டுனாலும் பிடிக்க தெரியாது, காட்டாட்டி உங்களால பிடிக்க தெரியாது நான் சொல்றேன். அது எப்படி சொல்றீங்க? இல்லங்க, மான் குட்டியை பார்த்தவன அங்கேயே பிடிச்சிருக்கலாம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கெஞ்சிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாதுல்ல. கெஞ்சலை நான் கெஞ்சறனா? கெஞ்சறனா? நான் ஆணவமா பேசுறேன். ஆணவமா? ஏன் குட்டியை வச்சு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தான் அடையணும். அப்படியா? இல்லையா? நான் ஒரு விஷயங்க பார்த்தா பிடிக்கலாம், மாத்தா பிடிக்கலாம். ரொம்ப பேர் அப்படிதான். பார்த்தவன பிடிச்சிருக்கலாம், ஏன் பிடிக்கல? பார்த்தவன பிடிச்சவன வச்சுங்க. ஆகாவே முன்ன பின்ன குட்டியை பார்த்தவள இருக்கு. பார்த்தவனே பஸ் காணாதவன் கஞ்ச கண்டா என்ன பண்ணுவேன்? பசி எடுத்து அள்ளி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓயாம ஊத்தி சாப்பிடுவேன். ஆமா. நான் அப்படி இல்ல. நான் கஞ்ச பார்த்து வந்தேன். அதான் ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க நீங்க. சரி. ஏன் முண்டாட்டி நீங்க இந்த சவுடால தான் பேசக்கூடாது. பேச்சுக்குமா? சரிங்க. நீங்களே ஒத்துக்கிட்டீல புறான் இருக்கு. அது எப்படிங்க? நான் பொண்டாட்டி தானே எப்படி ஏதிக்க முடியும்? அப்ப நீங்க பேச்சுக்கு சரின்ட்டீல. பேச்சு நான் சரி, நீங்க சொல்ற கதையை சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். பொண்டாட்டி இருந்தாலும் அவ அனுமதி கொடுத்தா தான் தொடணும். அனுமதி இல்லாம தொடக்கூடாது தானே? விரும்பி வேப்பிலை சாப்பிட்டா என்ன ஆகும்? இனிக்கும். விரும்பாம கரும்பு சாப்பிட்டா கசக்கும். எந்த வேலையுமே முழுமையாக நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சா தான் அந்த வேலைக்கு சிறப்பு. ஏதோ கடமைக்கு வந்திருக்கான், நல்லா பேர் வாங்க, நல்லா பாடணும் அப்படின்னு நினைச்சு வந்தோம்னா சிறப்படையில நம்மளுக்கு தான் காசு வந்துருமே. பண்ண அடிச்சா நடிக்காட்டி என்ன ஆகும்? உடவனை மூர்க்கன் என்றால் மூர்க்கனை முடிச்சுருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னைக்குமே ஏமாத்த கூடாதுங்க. ஏன் தெரியுமா? நான் ஏமாத்த மாட்டேங்க. ஏமாத்துற பல பேர் இருக்கேன். ஆனா ஒருத்தன் போய் ஏமாத்த நினைச்சான். யாரு? ஒரு கணவன் மனைவி, புருஷன் பொண்டாட்டி, ரெண்டு பேரும் குழந்தைகள். குழந்தைகளா போகும்போது போய் ஜோசியம் பார்க்க போகும்போது இயற்கை இல்லையா, நம்மளுக்கு குழந்தை இல்லையா ஜோசியம் பார்க்க போற போட்ட பாட்டு சொன்ன உடனே அவன் பொய்யா சொல்றான். மட்டுமே பொய்யா சொல்றேன். உங்களை மாதிரியே மான் இருக்குன்னு சொல்ற மாதிரி. மானலையா? இப்ப மானலையா? இந்த இடத்துல இல்ல இல்லையம்மா, தூக்கி தோல்ல போட்டு போயிருவேன். உங்களால தூக்க முடியும்ன்றீங்க. எங்க அண்ணன் வந்தாது. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அவன் என்ன பண்ற? ஆசைப்பட்டு என்ன சொல்றான்? போய் ஜோசியம் பார்க்க போறேன். அவன் சொன்னா பிராடலம் விட்டுட்டு நம்பர் மாதிரி சொல்லிட்டு உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்க போறான்ட்டேன். எப்படி ஆண் குழந்தை பிறந்துடுவேன், கவலைப்படாத சொன்னா உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா வெகு நாளா குழந்தை வைக்க முடியல, சந்தோஷம். அப்படி பிறக்கிற குழந்தை எப்படி பிறப்பாங்க கேட்கும் போது அப்பதான் ஜோசியம் சொல்றான், அம்மா வருத்தப்படாதீங்க, இந்த குழந்தை பூமியில பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பனுக்கு ஆகாது, அப்பையும் செத்துற வேண்டாம். எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பனுக்கு ஆகாது, அப்பன் செத்து போயிரும். இவனுக்கு ஒரு பக்கம் பையன், ஐயோ குழந்தை பிறந்துச்சு நம்ம செத்து போயிருவேன் அப்படின்னு பயப்படுறேன். மனைவி என்ன பண்றேன்? வேணாங்க, அந்த குழந்தைய நமக்கு தேவையில்லை, களைச்சுரும் படிக்கிற வேணாங்க அப்படின்னு சொல்றாவ. என் மாத்தேன், வேணாமா, நீ தாய்மை இடையணும், குழந்தை பார்த்தாலும் உனக்கு சிறப்பு, நான் செத்தாலும் கவலை இல்லை, உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதுமானது அப்படின்ட்டு அவன் என்ன ஆம்பளை இறக்கப்பட்டு விட்டுட்டேன். சரிண்டுனாச்சு, அவன் சொன்னபடி ஆம்பளை போல பிறந்துருச்சு. ஆம்பளை போல பிறந்துருச்சு. ஜாதகத்தோட கணிப்பு என்ன? பிறந்தவன அவன் இறந்துருவான். யார் இருந்துருவா? தன்னோட தகப்ப. குழந்தை பிறந்த பொண்ணு அப்பனுக்கு ஆகாது, அப்பன் செத்து வேண்டாம், அப்பனுக்கு ஆகாது. அதான நியாயம். ஆனா அப்பன் ஜாகல. அப்புறம் போச்சா போச்சா கதை போச்சா. அப்ப என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். அது எப்படி? சூப்பர் அப்பு. இத்தனை நாள் இல்ல இல்ல இல்ல
வர்றதெல்லாம் நேருக்கு பாரா வந்துகிட்டு இருக்கு. இல்ல எனக்கே இவருக்கே தான் பேசுறிய பத்தியா நான் இல்லன்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் பொய் சொன்னாலும் பிறந்த சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு கதை இருக்கு. எப்படி சரி இப்படி சமாளிக்கிறானே அப்படின்ட்டு ஒரு மஞ்ச பை எடுத்துக்கிட்டு மஞ்ச பைக்குள்ள ஒரு கோழி குஞ்சு இருக்கு. பார்த்தீங்களா குஞ்சு? என்ன குஞ்சு? கோழி குஞ்சு. என்ன குஞ்சு? கோழி குஞ்சுனே. குஞ்ச பாத்திருக்கீங்களா இல்லையா? அவர் கேக்குறாருல. நான் பார்த்தது இல்லைங்க. இறைவன் படைப்பை பாருங்க. குஞ்ச பார்த்தது இல்லையா? கோழி குஞ்ச பைக்குல போட்டுக்கிட்டு இவன் இப்படி சமாளிச்சுட்டானே. இவன் உண்மையில ஜோசியக்காரன் தானா? அதானே. அப்ப அவனை சோதிக்கிறேன். எப்படி சோதிக்கணும்? ஐயா ஜோசிக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன் ஒரு கோழி குஞ்சு, கைக்குல ஒரு கோழி குஞ்சு இருக்கு. இப்ப நீ சரியான ஒரு ஜோசியக்காரனா? நான் வச்சிருக்கிற செத்து போச்சா இல்ல உயிரா இருக்கா சொல்றான்டா. எப்படி சொல்ல முடியும்? அதான் பார்த்தேன். ஐயா இவன் பெரிய சிக்கல் பிடிச்சவனா இருக்கானே. சரி கோழி குஞ்சு செத்து போச்சுன்னா கழுத்தை விட்டு எடுத்துருவாங்க. ஐயா ஆமா கழுத்தை விட்டு எடுத்துருவேன். உயிரா இருக்குன்னா கழுத்து போச்சு நெருக்கி கொண்டு விடுவேன். ரெண்டுமே சிக்கல். அப்ப எப்படி சொல்றது? அப்ப நான் அமைஞ்ச மாளிக்கிறேன். நீங்க கேக்குறது நியாயம் தாயா? கோழி குஞ்சு பைக்குல வச்சிருக்கேன். ஆமா. உயிரா இருக்க செத்து போச்சான்னு கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன் அது உயிரா இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில ஆண்டா இருக்குண்டா. அதானே. அப்ப சாதகமாக்குறவன் சாதகமா தான் சொல்லணும். அப்ப நிறைய பேர் இருக்காங்க. பாத்து என்னமா குழந்தை இல்லாம தானே வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லுவேன். அது அர்த்தம் பண்ணாம அடுத்து சொல்லுவேன் உனக்கு 4 பிள்ளைக்கு அதிகாரமா நம்மாளு இருக்கணும். ஆனா இப்ப இல்ல. ஏன்னா நம்ம முகத்தான் நம்மளுக்கு தெரியுது. என் பொய்ய சொல்ல போறாங்கிறது தெரிஞ்சு போச்சுல. அவன் சமாளிச்சிருவேன். அது மாதிரி சமாளிக்க திறமை வேணும். அது மாதிரி இந்த குட்டி உங்க மான் குட்டிங்க இருக்குன்னு சொல்றீங்க. நான் இல்லன்னு சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? இல்லாத வார்த்தை பிறகுமா? இல்லாத வார்த்தை எப்படி பிறக்கும்? அல்லாமல் குறைக்குமா? அல்லனா குறையத்தானே வேணும். இல்லாத வலிக்குமா? இல்லன்னா வலிக்கத்தானே வேணும். பெரிய ஆளுக்கு தான் இன்னைக்கு புத்தி அதிகமா இருந்தனா இன்னைக்கு சின்ன பிள்ளைக்கு புத்தி இருக்கு. சரி. இதான் பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் வேகமா ஓடி ஓடியாரறான். வேகமா ஓடி ஓடியாரறான். சரிங்க. பின்னாடி வாத்தியார் வராரு. வாத்தியார் துரத்துறாரு. மாணவன் நேரா வீட்டுக்கு ஓடியாரான். வீட்டுக்கு ஓடியாரும் போது போய் தாத்தா கிட்ட சொல்ற தாத்தா 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 ஓடி போயிரு. எங்க வாத்தியார் தேடி வர்றாரு. அப்ப நான் சொல்றேன் ஏன்டா உங்க வாத்தியார் தேடி வந்தா நீ தவறு செஞ்சிருப்ப. நீ தானே ஓடணும், நான் ஏன்டா ஓடணும்? அப்ப அவர் கேட்கிறாரு இல்ல தாத்தா நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி நான் 3 நாள் லீவ் போட்டேன். நீ இருக்கிறத பார்த்தாருன்னா என்ன டின்னு கழிவிடுவாரு. அதனால ஓடி போயிட்டு இருக்கேன். அவனு சமாளிக்கிறாளியா? அது மாதிரி நீங்க சமாளிக்கிறீங்க. மானுங்க இருக்கணும். சமாளிக்கல. சமாளிக்கிறேன்னா நீங்க சமாளிக்கிறீங்களா? ஒன்னு செய்வோம். என்னங்க? வாதி பிரதிவாதினா. ஆமா. ஏன் வழக்கு என்ன? நீங்க மானு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. உங்க வழக்கு? மானு இல்லன்னு நான் சொல்றேன். எது உண்மை? மானு இல்லங்கறத உண்மை. அது எப்படி? அது எப்படிங்க? வெள்ளிமலை இருக்கு வேலிமலை இருக்கு. ஆமா. வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு எத்தனை காது வரும்? 20 காதா? ஒரு காதம் என்றால் 10 கல் தொலைவு. ஆமா. 200 மைல் ஓடி வந்திருக்கேனா பொய் சொல்ல வந்திருக்கேன்? அப்படியா? இல்ல. சரி அப்படியே பொய்யா வச்சுக்கோமே. ஒன்னு செய்வோம். இந்த எல்லாரும் உட்கார்ந்து இன்னைக்கு தான் அழகான கூட்டம் நிறைய இருக்கு. ஆமா. உங்களை சந்தேகம்னா என்ன மட்டும் நீங்க ஓட்டி வானா. எங்க அப்பா 4 பேர் சேர்த்து கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் பாப்போம். தடவி கடி பாப்போம். குட்டியை தான் பார்த்து இருந்தா பிடிச்சுக்கோ. தடவியாச்சும் பிடிச்சிட்டு போயிரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தடவற மாதிரி தானே தெரியுது. இருந்தா தானங்க பள்ளிச்சின தெரியும். இருந்தா தானங்க நீங்க எல்லாம் பிடிச்சிட்டு போக முடியும். எப்படியே தடவி பிடிச்சு நம்ம வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றா. ஏன் வஞ்சமணி புண்ணியம் இல்லங்க. வஞ்சமணி புண்ணியம் இல்ல. ஏன் தெரியுமா? தெரு தெருவா தேரு வீதி வீதியா போனாலும் எங்க வந்தாகணும்? தேரு இடத்துக்கு வந்தாகணும். நீங்க எங்க வேணாலும் சுத்துங்க. நான் போட்ட கணக்குல தான் நீங்க மாட்டணும். அப்படியா? நான் போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப 2 பேர் நண்பனோட கல்யாணத்துக்கு போறாங்க. ஒருத்தன் மோதிரம் கொண்டு போறான், இன்னொருத்தன் தாலி கொண்டு போறான். இந்த மோதிரம் கொண்டு போறவன தாலி கொண்டு ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த பாதையில என்ன எழுதிருக்கு? ஒருவர் போற பதில இருவர் போக கூடாது. அது சரி. போனது 2 பேர். அப்ப ஒருவர் வர பதில இருவர் போக கூடாது. தாலி கொண்டு போற முன்னாடி திருமணத்தை முடிச்சு வை. அப்ப நல்ல நேரத்துல திருமணத்தை முடித்து வைக்கணும். அப்ப தாலி கொண்டு போற முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை பாக்குறான். எங்க உங்களை தாங்க நீங்க என்னங்க கதையில நான் சொல்லிட்டு இருக்கேங்க. கதையிலயா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நானும் அத பத்தி பிரச்சனை இல்லன்ட்டே. எப்ப அவன் சொல்றாங்க கதையில கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு அவன் கேட்டானே எங்க நீங்க யாருங்க? நீங்க எவருங்க? நீங்க எந்த ஊருன்னே தெரியாது. நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களே? எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க என்ன கேப்பீங்க? நான் கேட்டனா அப்படின்னு கதையில அவ பார்த்து சொன்னாலாம். கதையிலயா? எனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. கல்யாணம் என்ன 1 வாரம் தான் இருக்கு. தன்னோட மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ற? இல்லங்க உங்க மேல ஆசை வச்சுட்டு எப்படியாச்சும் நான் கல்யாணம் பண்ணி எங்க ஊருக்கு கூட்டி போறேன் அப்படின்னு சொன்னாலாம். தன்னோட கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைய சம்மதம் கேட்டுட்டு போக. சம்மதம் கேட்டு போனவனையே இவர் தாங்க எனக்கு எங்க. அதுக்கு அவன் கேட்டானா ஐயா என் ஊருக்கே வந்துட்டு எவ்வளவு நெஞ்சல் தெரிஞ்சா என் பொண்ணே தூக்கணும் நினைக்க மாட்டேன். ஈக்கு குச்சி மறந்துக்கிட்டு என்கிட்ட போட்டியா? நெட்டே நம்பினாலும் குட்டியே நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப ஏன் இடத்துக்கே வந்துட்டு ஏன் பண்ணே தூ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பண்ண இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போட்டான். கல்லை தூக்கி தலையில விட்டு அவன் செத்து போயிட்டான். ஆகா கல்யாணம் ஒரு வாரம் நம்மளை என்ன சொன்ன கொலகார பாவி பையன் சொல்லுவாங்களே, இதை எப்படியாச்சும் மறைக்கணும் என்ன பண்ணா பனைமரத்து கிளம்பி போட்டான். அப்ப தாலி கொண்டு போறவன் செத்து போயிட்டான். இந்த மோதிரம் கொண்ட நண்பனாகப்பட்டும் தேடிட்டு போனானா. அங்கிருந்து கொண்டவன் நடந்து வந்தானா. இவன் கேட்டானா, மரமீறி மரம் பூசு மரம் பிடித்து போறவரே என் நண்பனை கண்டீரோ. அதுக்கு அவன் என்ன சொல்றீங்க, உன் நண்பன் செத்து 3 நாள் ஆச்சு, உன் நண்பன் கொண்டு செத்து 6 நாள் ஆச்சு. நானா நண்பன் செத்து 3 நாள் ஆச்சு, உன்னோட நண்பனை கொன்றவன் செத்து 6 நாள் ஆச்சு. செத்து போனவன் எப்படி என் நண்பனை கொண்டு இருப்பேன். அப்ப பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல பாருங்க. 3 நாளைக்கு முன்னாடியே பனைமரத்தில் இடி விழுந்துருந்துச்சு. 3 நாள் சென்று நண்பனாக பனைமரத்தில் போய் நின்னான். திடீர்னு விழுந்து செத்து போயிட்டான். கொன்னது உண்மை, பொய் சொன்னாலும் அவன் சமாளிக்கிற மாதிரி பொருந்த சொன்னா பாரு. அது மாதிரி உங்க இடத்துல இங்க வாணி இங்க இருக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி பொருந்த சொல்லுங்க. அதனால போங்க போங்க போங்க, நீங்க எந்திரிச்சு போயிடாதீங்க. வேடு வரதான் போச்சு பார்த்தீங்களா. நல்ல மனுஷனுக்கு சொல்லாம போகணும். அவர் போங்கன்னு சொன்னோட போயிட்டாரு. போங்க 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 மானு வல்ல போங்க, தேடி வந்த மானு இங்க வரவும் இல்ல பாத்துக்கங்க. வேற ஏதோ தேடி பாருங்க, வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு கெஞ்சுறாரு. போங்க 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 மானு தேடி போங்க. காரியமாகணும்னா என்ன செய்யணும்? காரியமாகணுமா என்ன நடத்தணும்? கழுதை காலை பிடிக்கணுமா? இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க மான் இங்க இருக்குன்னு சொல்றீங்களே, காரியம் ஆகணும்னா கழுதை காலை யாரும் பிடிச்சிருக்கானா? கிடையாது. அதுக்கு சான்று இருக்கு. சூரபதமாவே வரம் கேட்டேன். யார்கிட்ட? சிவன்ட்ட கேட்கும் போது என்ன சொல்றான், வரம் தர்றேன். என்ன வர வேணும்? நான் சாகா வர வேணும். ஏண்டா பிறப்பு இறப்பு இயற்கை, மனிதன் பிறந்தா என்றைக்காவது ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அதை போய் நீ சாகா வரம் கேட்கறியாப்பான்னு கேட்கும் போது நான் தர்றேன்ட்டேன். யாரும் சொல்லுவேன், ஆனா உன்னை சூட்சம் வச்சேன், நான் தர்றேன். ஆனா என் முண்டாட்டி பக்கத்தில் இருக்குதா? முன்னாடி பக்கத்தில் இருக்கா? அவன் இருக்கும் போது நான் மறந்துடுவா இல்ல என்ன தருவான்னு கேட்கும் போது அப்பத்தான் சொல்றான், எனக்கு பொம்பளை வேண்டாம் அப்படின்டா. அப்பத்தான் சொல்றான் சிவருவான், சக்தி நீங்களாக, சக்தி நீங்களாக சகலம் நடக்கின்ற. அப்ப என்னாச்சு, பெண்ணா தவிர, அதாவது சக்தியை தவிர பாக்கி யாரு வேணும் அழிக்கலாம். சக்தி நீங்களாக சகலம் நடக்கின்ற. அப்ப என்ன பண்ண, அந்த மாதிரி பிறந்துட்டேன். முருகன் பிறக்கணும், அப்பதான் ஒரு பால முருகன் பிறக்கணும். அப்பதான் போய் என்ன பண்றாங்க, சிவன் வந்து நிச்சயம் இருக்காரு. இருக்கும் போது மன்மதன் யார் தெரியுமா? ரதியோட புருஷன். ரதியோட புருஷன் சிவனுக்கு மருமகன். சிவனுடைய மகள் தானே ரதி, தானே விஷயம். அப்ப என்ன பண்றாங்க, தவத்து இருக்கா. இருக்கும் போது அப்பதான் அவன் தவத்தை கலைச்சாத்தான் பார்வதி கூட இச்சையில கொண்டாடுவேன், அப்பதான் ஒரு முருகன் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் எல்லாம் கேட்கறாங்க. கேட்கும் போது யாரும் போக மறுக்கல. அப்பதான் நாரது போய் சொன்னாரு, ஏன் மன்மதனை போயிட்டு பார்த்து, மன்மதா உன் மாமன் வந்து தபத்தில் இருக்காரு, போய் கலைன்னு சொல்லு. அப்ப என்ன பண்ண பார்த்தா, நான் முடியாதுன்ட்டாரு. யார் முடியாங்கிறாரு? மன்மத முடியாட்ட. முடியாம இருக்கும்போது தேடி தேடி பார்க்கறாங்க, கண்டுபிடிக்க முடியல. கடைசியா என்ன பண்ண, கழுதையாக மாறி போய் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். காலுக்கு உட்காந்துக்கிட்டேன். எங்க? கழுதை காலுக்குள்ள உட்காந்துட்டேன். கழுதைக்கு கீழே உட்காந்துட்டேன். உட்காரும் போது காரியம் ஆகணும்னு யாரு கலை பிடிக்கணும்? கழுதையா மாறிய யார? மன்மதர் பிடிக்க வேண்டும். அதான் காரியம் ஆகணும்னா கழுதையை கடைபிடிக்கணும். அது கதை. உங்க மான்குட்டிக்கு வேணும்னு சொல்றீங்க. ஒரு உங்களோட மானுக்குள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க. இருந்தா படிச்சு தர, இல்லன்னா இல்லன்னு. இருந்தா நீங்க என்ன படிக்கிறது? இல்லங்க, உங்களோட மான்குட்டிய விவரத்தை சொன்னீங்கன்னா. மானுக்கு உண்டான சிறப்பு இன்னும் குண்டாகலையே. மானுக்குள்ள அங்க லட்சணத்தை மட்டும் சொல்லுங்க, குண்டாகலாம் வேண்டாம். எப்ப இனி குண்டானாலும் போதும் போதும், சரியா போயிடும். மானுக்கு உண்டான சிறப்பை கூறுகிறேன். காயாத கானகத்தே நின்றுள்ளவும் நற்காரிகையேனா, காயாத கானகத்தே நின்றுள்ளவும் நற்காரிகையே